அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/2/2026 தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும், இன்று பகல் 1 மணி 40 நிமிடம் வரை சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்றைய நாளில் மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான செய்திகள் கிடைக்கலாம். வீண் பேச்சை குறைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7-8இல், குறிப்பாக இன்று மதியம் 1 மணி 40 நிமிடத்துக்கு பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சுக்கிரன் புதன் 10இல் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலங்கள் இருந்தாலும் தேவையற்ற நிகழ்வுகள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். இன்றைய நாளில் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது, 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5-6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9இல் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4-5இல் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 7இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 நாளில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 5இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 5இல் புதன் சுக்கிரன் 6இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 12 மற்றும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சனி 11 மற்றும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். தற்போதைக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9-10 சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். கடந்த கால சோதனைகள் மறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சிக்கல்கள் குறையும். சட்ட சிக்கல்கள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தற்போது விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது விலகும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.